ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் ஆடம்பரமா 50,000 1 லட்ச ரூபா போட்டு ஸ்மார்ட் போன் வாங்கினாலும் அந்த போன்ல 4-5 கேமரா, 6000 mAh பேட்டரி, வேற லெவல் டிஸ்பிளே டிசைன், அப்போதைக்கு ஓல்டுலயே ஃபாஸ்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனா இருந்தாலும் கூட இப்போதைக்கு உலகத்துல பாதிக்கும் மேல மக்களுக்கு ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது ஜஸ்ட் பேசுறதுக்காக மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் பட்டன் இருக்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி கொஞ்சம் சில பேர் என்னடா எல்லாரும் இந்த டச் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, நம்மளும் ஒரு டச் போன் வாங்கி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6000 இல்லைன்னா 5000க்கு ஒரு டச் போன் வாங்கி யூஸ் பண்றாங்கதா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய வயசான பேர் இருந்துட்டு இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட எல்லாரும் டச் போன் யூஸ் பண்ணாங்களே, நம்மளும் ஒரு போன் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6000-7000க்கு போன் வாங்கி யூஸ் பண்ணாங்கதா இருக்காங்க. அவங்க பெருசா அந்த போன்ல வேற லெவல் ஃபீச்சர்ஸ் இருக்கணும், சூப்பரான கேமரா, பேட்டரி இருக்கணும் எதிர்பார்க்கறது இல்ல. அந்த போன்ல டச் இருந்தா மட்டும் போதும் தான் எதிர்பார்க்கறாங்க. அப்படி எதிர்பார்க்கறவங்க கூட அந்த அல்ட்ரா பட்ஜெட் செக்மெண்ட்ல கூட இப்ப நிறைய பிராண்ட்ஸ் போட்டி போட்டு சூப்பரான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இப்ப டாப்ல இருக்கிற பிராண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ரெட்மி, சாம்சங் அதெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. டாப்புக்கு கொஞ்சம் கீழே இருக்க பிராண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் டெக்னோ தான் சொல்லுவேன். டெக்னோ இந்த செக்மெண்ட்ல லாஸ்ட் இயர் 5500 ரூபாய் அந்த செக்மெண்ட் வந்து டெக்னோ ஸ்பார்க் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் போன் எனக்கு ரொம்ப சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா சேல்ஸ் ஆச்சு. அதனாலதான் அந்த பிராண்டுக்கு இந்திய மக்கள் மத்தியில நல்ல நம்பிக்கை கூட ஏற்படுத்துன்னு சொல்லலாம் அந்த போன். இப்ப அந்த பிராண்ட் தரப்புல இருந்து அந்த போனோட சக்சஸர் மாடல் டெக்னோ ஸ்பார்க் கோ பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6300 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல வேற என்னவெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க, இதுக்கு வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் போன் இருக்கா, நீங்க லான்ச் பண்ணிருக்க பிரைஸ்க்கு இந்த போன் வர்த்தா, ஜஸ்ட் டச் போனை தாண்டி இதுல வேற ஏதாச்சும் ஸ்பெக்ஸ் உருப்படியா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த போனை பத்தி டீட்டெயில் இந்த வீடியோல பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைத்தி நம்ம டெக் ஃபோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதை எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இது மாதிரி வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெக்னோ ஸ்பார்க் கோ பிளஸ் போனோட பேர் பெருசா இருக்க மாதிரியே போனு பெரிய சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்ல 6.52 இன்ச் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல IPS LCD பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க மேல வாட்டர் கான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க பெசல் ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கு. அதனால 89.5% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. 19.5:9 கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்க்கு இந்த டிஸ்பிளே ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு, குறையெல்லாம் சொல்ல முடியாது. HD பிளஸ் ரெசல்யூஷன் மட்டும்தான் குறை சொல்லணும் சொல்ல முடியும். அது இந்த செக்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போலாம் 10,000 ரூபாய் ஸ்மார்ட் போனுக்கே நிறைய பிராண்ட்ஸ் HD பிளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு 6000 ரூபாய் செக்மெண்ட்க்கே HD பிளஸ் ரெசல்யூஷன் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஸ்மார்ட் போன் நல்ல வெளிச்சத்துல வச்சு யூஸ் பண்றப்ப 450 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகுது. அதனால நல்ல வெளிச்சத்துல கூட இந்த டிஸ்பிளே குவாலிட்டி டீசெண்டா தான் இருக்கு. அது இங்க டெக்னோ ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே இங்க பேக் சைட் போனீங்கன்னா இங்க டிசைன் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா பார்த்ததையும் பிடிக்கிற மாதிரி ஒரு 3D கிரேடியன்ட் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் ஆப்ஷன் மேல டார்க் ப்ளூல ஆரம்பிச்சு கீழே லைட் ப்ளூ கலர் முடிகிற மாதிரி இருக்கு. அதுல நடுவான சில கோட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் செக்யூரிட்டிக்கு ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் ஃப்ரண்ட்ல ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல நிறைய ஸ்மார்ட் போன்ல இது மிஸ் ஆகிற ஒரு ஃபியூச்சர். இங்க டெக்னோ அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க, பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு செக்யூரிட்டி பர்பஸ் மெயினாக இருக்கணும். அது இங்கே கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு பெட்டர்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இங்கே கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 8 மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே LED ஃபிளாஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் குவாலிட்டி வேற லெவல் இருக்கு அப்படின்னால நான் போய் சொல்ல மாட்டேன், ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கு நடுவாண்ட, அதாவது எபோவ் ஆவரேஜ் பிலோ எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லலாம், அந்த ஒரு டைப்ல தான் இங்க கேமரா கொடுத்துருக்காங்க. டீசெண்டா இருக்குங்க. அப்படிங்க செல்ஃபிக்குன்னு பாத்தீங்கன்னாலும் அதே 8 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவும் டெக்னோ ஸ்மார்ட் போன் கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ரண்ட்லி LED ஃபிளாஷ் கிட்ட நான் ஒளிச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது இந்த ஸ்மார்ட் போனை கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க நைட்ல செல்ஃபி எடுக்கிறப்ப கூட டபக்குன்னு ஸ்லாஷ் ஆன் பண்ணிவிட்டு நச்சுன்னு போட்டோ எடுத்துக்க முடியும். அதனால நைட் டைம் செல்ஃபி எடுத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா காட்டும். இது குறிப்பா பெண்களுக்கு இந்த போன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு பவர் பண்ற வகையில மீடியாடெக் ஹீலியோ A22 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் நிறைய என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனுக்கு இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் நார்மலா ஒரு டச் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. டே டு யூசேஜ் ஆக்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். கேமிங், பப்ஜி, அல்ட்ரா கிராபிக்ஸ் வச்சு ஒரு தட்டலாம் இந்த போன்ல வேண்டாம் 1+K போட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பப்ஜி லைட் இங்கே மீடியம்ல வச்சு நீங்க ஆடிக்க முடியும். அதுவே ஓப்பன் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போதுண்டா சாமின்னு ஆயிரும். ஆனா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இவங்க சாஃப்ட்வேர்ல கேம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இவங்க ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் லேக் எல்லாம் இல்லாம கேம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃப்ரேம் ரேட் இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கேமிங் விளையாட முடியும். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அதுக்கு நீங்க பப்ஜிலாம் டவுன்லோட் பண்ணி ஹை கிராபிக்ஸ்ல வச்சு விளையாட முடியும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல போனே அவைலபிள் கிடையாது. வேணா ஒரு 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா பப்ஜி மீடியம் குவாலிட்டி உங்களால அடைக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு சாஃப்ட்வேர்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் iOS 5.5.2ல ரன் ஆகுது. அது நீங்க டெக்னோவோட சொந்த OS
மற்ற ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத பல ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது, சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹைவேஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேர் என்ன கேட்டிங்கன்னா டெக்னோ ஸ்பார்க் கோ அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கோ எடிஷன் தான் ரன் ஆகுது. அதாவது Android 9 Pie கோ எடிஷன் ரன் ஆகுது. இந்த கோ எடிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 5 நிமிஷம் முக்கி பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பண்ணி பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சிடும். அது ஒரு சின்ன அட்வான்டேஜான ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவங்க கொடுத்துருக்கிற ரேம் 2 GB ரேமே அதுக்கு எனாஃபாக இருக்கும். பவரை நல்லாவே கன்சியூம் பண்ணி கொடுக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க பார்த்தீங்களா நெட் டேட்டா, அதையுமே ரொம்ப கன்சியூம் பண்ணி கொடுக்கும். 1 GB உங்களால் அவ்வளோ ஈஸியாக தீர்க்கவே முடியாது. அது இந்த OS இந்த கோ எடிஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டரான ஃபீச்சர்னு சொல்லுவேன். அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பேக்கப் பண்ணுற வகையில் இந்த செக்மெண்ட்டில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சரான ஒரு 4000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் எதுவுமே கிடையாது, மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கொஞ்சம் ட்ராபேக்கான விஷயமா இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதை தாண்டி இந்த 4000 mAh பேட்டரி நான் ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இவங்க ஒரு HD+ ரெசல்யூஷன் தான் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்க மீடியாடெக்கோட ஹீலியோ A22 ப்ராசஸர் நல்லாவே பவரையும் கன்சியூம் பண்ணி கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க ஆப்டிமைசேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த 4000 mAh பேட்டரி நீங்கள் நார்மலாக யூசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு தாண்டி யூஸ் பண்ண முடியும், சார்ஜ் பண்ண வேண்டியது இல்லை. ஹெவி யூசேஜ் இந்த ஃபோனில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். அப்படி ஒரு வேலை நீங்கள் பண்ணிங்கன்னா கூட இந்த ஃபோனோட பேட்டரி ஒரு நாளைக்கு நல்லாவே தாங்கும். ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 2 GB ரேம் 32 GB மெமரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போகிறதுக்கு 3ஆவது ஒரு ஸ்லாட்டை கொடுத்துருக்காங்க. 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்க முடியும். இங்கே இந்த 2 GB ரேம் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் டச் ஃபோன் பேசுறதுக்கு ஏதோ ஒரு கேமரா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் போதும் தான் சொல்லுவேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கோ எடிஷன் ரெண்டாங்காட்டி இந்த ரேம் இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஃபைனலாக இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6300 லான்ச் பண்ணியிருக்காங்க. 6300 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 6300 ஒர்த்து தான். ஆனால் இதோட பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 700 இல்லைன்னா ஒரு 500 அதிகமாக போட்டிங்கன்னா Realme C2, Redmi Note 8A, அதுக்கப்புறம் இதே செக்மெண்ட்ல இன்ஃபினிக்ஸோட Hot 8 Pro அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்கு. அதெல்லாம் கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செல்ஃபி ஃபிளாஷ் லைட்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6300 எனக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். 6300 இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைங்கிறது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படியே இருந்தாலும் அது பழைய ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபோன் ஒர்த்தா? டெக்னோ இன்னும் கொஞ்சம் இந்தியாவில் ஃபேமஸ் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது.